அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இறால் வாழைக்காய் தொக்கு தாங்க செஞ்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ வந்து இறால் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு பாருங்க, இந்த நடுவில் இந்த அசடு வரும், நூல் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி கத்தி மாதிரி கீறிட்டு அதை வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி, இதை வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோனா ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் மல்லி இலை, ஒரு சின்ன துண்டு குடமிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு வாழைக்காய், இந்த வாழைக்காய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இதில் பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டேன். இந்த வதக்கினதுக்கு அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாருங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப நல்லா இதை எண்ணெயில வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அடுத்து இதுல மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரமா இருக்கும். ஏன்னா வீட்லயே ரெடி பண்றதுனால நல்லா காரமா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது சேர்த்தாச்சு. இப்ப இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊத்திக்கிறேன். இந்த தொக்கு வந்து ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ரச சாதம், இந்த சப்பாத்தி, தோசைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இப்ப நான் இதுல தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா இது வந்து கொதிச்சிருக்கணும். இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி தண்ணி, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்ப வந்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதுல நான் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கிரேவி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து என்ன உங்கள்ட்ட கிரேவி மசாலா இருந்தா கிரேவி மசாலா சேருங்க. அப்படி கிரேவி மசாலா இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து எல்லாமே இந்த மசாலால சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்ப இதுல நம்ம இறால் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன்னா. அடுத்து குடமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதை வந்து மூடி வச்சிடலாம்.
இதுல ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கோங்க, விட்டுட்டு மூடி விட்டுருங்க. பாருங்க, இப்ப இதுல நான் வந்து வாழைக்காய் வந்து சேர்த்துறேன். இப்போ அதாவது இறால் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாழைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாமே நல்லா வேகணும், அது வரையும் மூடி விட்டுறலாம். நம்ம இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்ப இதுல நான் வந்து கடைசியா மல்லித்தலை தூவி இறக்கிடுறேன்னா, இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப தொக்கை வந்து இறக்கிடலாம். பாருங்க, சூப்பரான இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.